வணக்கம் விவாஸ், வெல்கம் டு Karuveppilaisamayal. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் தேவை ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க. அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடின்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல் இன் ஒன் பொடி. மூணுமே இந்த பொடி அரைச்சிட்டிங்கன்னா சாம்பாருக்கும் போடலாம், குழம்புக்கும் போடலாம், ரசத்துக்கும் போடலாம். சரிங்களா? எப்படி அரைக்கலான்னு 1 கிலோ அளவும் கொடுத்துட்றேன். இப்போ சின்ன மெஷர்மெண்ட்டாகவும் நான் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் தனியாவுக்கு 50 குண்டு மிளகா எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும், காரம் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 100 கிராம் தனியாவுக்கு அது 50 கிராம், இது 25 கிராம். இது கடலப்பருப்பு 25 கிராம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சு வெந்தயம், அப்புறம் பொடி பெருங்காயம், அதாவது பால் பெருங்காயத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வறுக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இங்கே இதுதான். இந்த தனியா நம்ம இவ்வளோ எடுத்துருக்கோம்ல, இதில் பாதியை நீங்கள் வறுத்துட்டு மீதியை பச்சையாக போட்டு அரைக்கணும். இதுதான் இந்த தஞ்சாவூர் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாதி தனியாவை வறுத்துடணும், பாதி பச்சையாக வெயிலில் காய வச்சு சேர்த்து அரைச்சிடணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி. இந்த பொடி நான் உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் 1 கிலோ அரைச்சி வச்சா தான் கட்டுப்படி ஆகும் இல்லையா? இது நான் ஜென்ரலாக வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 15 நாள் இந்த பொடியை வச்சுக்கலாம். சின்ன ஃபேமிலியாக ஒரு 3 பேர் தான் இருக்கும் அப்படின்னா 15 நாள் வச்சுக்கலாம். மிக்சிலேயே கூட அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு திருப்பியும் அரைச்சிங்கன்னா நைஸ் பொடி, கடையில் வாங்குற மாதிரியே வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் வீட்டில் அரைக்கிறதா இருந்தால். நான் 1 கிலோ அளவு இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் வேணால் அப்படியே டிஸ்பிளே வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையாகவே சொல்கிறேன். 500 கிராம் தனியா, சரிங்களா? 1/4 கிலோ குண்டு மிளகா, 150 கிராம் துவரம்பருப்பு. நீங்கள் கடலப்பருப்பு 50 கிராம் போட்டுக்கோங்க, 100 கிராம் வேண்டாம். 50 கிராம் கடலப்பருப்பு, மிளகு 100 கிராம், சீரகம் 50 கிராம், மஞ்சள் விரல் மஞ்சள் இருக்கும் அது 50 கிராம், வெந்தயம் ஒரு 25 கிராம், பெருங்காயம் நீங்கள் வீட்டில் அரைச்சிட்டு வந்தவொடனே பொடியை கலந்துக்கோங்க, அதில் போட்டு அனுப்ப வேணாம். அப்படி கட்டி பெருங்காயம், பால் பெருங்காயம் தான் வறுத்துட்டு போட்டு அனுப்புங்க, ஒரு 25 கிராம் போட்டு அனுப்புங்க. நம்ம சமைக்கும் போது கடைசியில் தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா எல்லாமே வாசனை சூப்பராக இருக்கும். இந்த ரசம் பண்ணும்போது மாத்திரம் வீட்டில் நம்ம மிளகும் சீரகமும், அதாவது மிளகு 50 கிராம்னா சீரகம் 25 கிராம் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை ரசம் கொதித்து வரும்போது இறக்கும்போது அதை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். என்ன போட்டு பண்ணேன்னு கேட்பாங்க. இதை பண்ணும்போது ஒரு சிட்டிகை எல்லாத்துலேயுமே வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் 1 கிலோவுக்கு அளவு சொல்லிட்டேன். 1/2 கிலோ தனியாவை எடுத்துட்டிங்கன்னா அதில் கூட அதே மாதிரி என்ன பண்ணணும், அதில் பாதியை வறுத்துக்கணும், பாதியை பச்சையாக போட்டு அரைச்சிட்டு வரணும். இந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பொடியை அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 50 கிராம் உப்பை வறுத்துட்டு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பூச்சியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வராது. அதனால் அப்போ போடும்போதும் அவ்வளோ ஒன்றும் அந்த ஒரு இவ்வளோ உப்பு போடுறது ஒன்றும் தெரியாது. அதனால் இவ்வளோ உப்பு போட்டு வறுத்துட்டு, கல் உப்பை நல்லா வறுத்துட்டு இதோட அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. உங்களுக்கு இந்த பொடியை ஒரு பெரிய டப்பாவில் போட்டுன்ட்டு வீட்டுக்கு வேணுன்றதை கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா தண்ணியும் படாது, பூச்சியும் வராது, இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சதுனால குறைப்பாக கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இதை ஜலிச்சுட்டு 300 வாட்டி அரைச்சிங்கன்னா நைஸ் பொடியாக வரும். நான் இப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட நைஸாக அரைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வறுத்து பொடி பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் கொஞ்சம் ஜலிக்காமல் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஜலிச்சுட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸ் பொடியாக கடையில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரியே வரும். நீங்கள் 1 கிலோ அளவு நான் சொன்னேன்ல, அது அப்படியே மிஷினில் அரைச்சிடுங்க, பிரமாதமாக இருக்கும். பொறுமையாக வருங்க, வெயிலில் காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் எடுத்து வருங்க. தனியாக மாத்திரம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பச்சையாக போட்டு அனுப்பிச்சிடுங்க. உங்களோட சாம்பார் எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி அரைச்ச அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், அது நான் தானாக அரைச்சேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்களா? சரி, நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க.
யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.